அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு எங்களுடைய நாட்டையே ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது இந்த போதைப் பொருள் கலாச்சாரம். முந்தைய ஒரு காலம் இருந்துச்சு எப்படின்னு சொன்னால், இந்த போதை ட்ரக்ஸ் அப்படின்ற வேர்டை கூட எங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்ல விட மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த பேரை கூட நம்ம சொல்லக்கூடாது, அந்த அளவுக்கு ப்ரொடெக்டிவா ஒரு காலம் இருந்துச்சு. பட் இப்போது சின்னவங்க இருந்து பெரியவங்க வரைக்குமே அதுல பல வகையான பேர் ட்ரக்ஸை விட்டுட்டு அதுல என்னென்ன வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குதோ அதெல்லாம் சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஸோ சின்னவங்கள்ட்ட கேட்டான்னு கூட ஐஸ்ன்னு சொல்லுவாங்க, கஞ்சான்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு பேர்களை சொல்லி அழைக்கக்கூடியவங்களா இருக்குது. ஸோ இன்றைய சமுதாயம் எங்க போகுது, இன்றைய இளைய சமுதாயத்தை எங்க போய் சேர்க்க போறாங்க அப்படின்றது கூட தெரியல. லைஃப்ல சாதிக்கிறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நம்ம கண்ட விஷயங்கள் ரொம்ப குறைவு, ஆனால் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. லைஃப்ல சாதிக்கணும், முன்னுக்கு போகணும், நல்ல ஒரு ஃபேமிலியை பில்ட் பண்ணணும், அழகான ஒரு ஃபியூச்சரை கட்டி எழுப்பணும், நிறைய சம்பாதிக்கணும், லைஃப்ல நல்லா வாழணும், இப்படின்ற எந்த ஒரு மைண்ட் செட்டுமே இல்லாம ஏதோ ஒரு பாதையை நோக்கி போய் கொண்டிருக்கிறாங்க. முந்தைய ஒரு காலம் ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர், யாரோ ஒரு 2 பேர் தான் இதுல சம்மந்தப்பட்டிருப்பாங்க, அப்படித்தான் நம்ம கேள்விப்படுவோம். ஆனா இன்றைக்கு தெருக்கு தெரு, வீட்டுக்கு வீடு இந்த மாதிரியான விஷயங்கள் நடைபெற்று கொண்டே இருக்குது. சில ஏரியாஸ் எல்லாமே அதுக்கே ஃபேமஸாக இருக்குது. குடும்பமா சேர்ந்து சில விஷயங்களை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இவங்களோட நோக்கம் தான் என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது யோசனைக்குரிய விஷயமாகவும் மிகவும் கவலைக்குரிய ஒரு விஷயமாகவும் இருக்குது. ஒரு ஃபேமிலியே சேர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை செய்யறாங்க அப்படின்னு சொன்னால், யார் ஃபேமிலி என்ற நேரம் ஒரு தாய், தந்தை, பிள்ளை இப்படின்னு சொல்லி எல்லாருமே சம்மந்தப்பட்டிருப்பாங்க இல்லையா? ஏன் யோசிக்காம செய்யறாங்க? பிள்ளை இருக்குது, பிள்ளையோட எதிர்காலத்தை யோசிக்கிறாங்க இல்ல? இப்படியான பழக்கங்கள் எங்களுடைய நாட்டுல கூடிக்கொண்டு போனால் நாளைக்கு ஒரு இளம் சமுதாயமே இல்லாமல் போகும். ஒரு இளம் சமுதாயத்தை நம்ம இழக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் ஏற்படும். ஸோ அதுக்கு ஆளாகக்கூடியவர்கள் என்ன பதில் சொல்ல போறாங்க? ஸோ யங் ஜெனரேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், விழிப்போட இருக்கணும், இந்த மாதிரியான பழக்கங்கள்ல இருந்து ரொம்ப ரொம்ப தவிர்த்து கொள்ளணும். பிகாஸ் எங்களோட ஃபியூச்சரை நாசமாக்கக்கூடிய ஒரு விஷயத்த எல்லாரும் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஸோ அதை செய்யக்கூடியவங்களோட நோக்கம் கண்டிப்பாக நான் பொருளாதாரத்தில் ஒரு உச்சம் தொட்டு இருக்கணும், நான் லைஃப்ல சந்தோஷமா என்ஜாய் பண்ணணும், பல மாடி வீடுகளை கட்டி நிறைய கார் பங்களா எல்லாம் வாங்கி லைஃபை நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் கண்டிப்பாக செய்வாங்க. ஏன் நிறைய பேர் பணம் மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. பணம் மட்டும்தான் வாழ்க்கையா? பணம் எல்லா விஷயத்தையும் நமக்கு தந்துருமா? அப்படி கிடையாது. ஒரு கணம் இந்த மாதிரியான வேலைகள் செய்யக்கூடியவங்க ஒரு கணம் சிந்திச்சு பார்க்கணும். பணம் வாழ்க்கை இல்லை. பணம் நாளைக்கு உங்களுக்கு எந்த உயர்வுகளையும் தராது. நாளைக்கு அந்த பணம் இல்லா போனா டோட்டலி ஒன்றுமே இல்லாத ஒரு நிலைமைக்கு நம்ம தெருக்கு வர வேண்டிய நிலைமை தான் வரும். சோ இருக்கிறத கொண்டு திருப்தி அடைங்க. நாளைய சமுதாயத்தை வீணாக்காதீங்க. வேறொரு ரூட்ல கொண்டு போய் அவங்கள விடாதீங்க. அவங்கள நிம்மதியாகவும் சந்தோஷமாவும் அழகான முறையில் அவங்களோட வேலை போறதுக்கான பாதைகள் அவங்களுக்கு காட்டி கொடுங்க. உழைக்கிறதுக்கான எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, எவ்வளோ வழிகள் இருக்குது, அதை பாருங்க. ஹலாலா உழைங்க, அழகான முறையில் இல்லைங்க. ஹலாலான சம்பாத்தியம் மட்டும்தான் உங்களுக்கு வெற்றியை தரும். ஹராமாக நீங்க 1% சம்பாதிச்சாலும் அது ஒருபோதும் உங்களோட வாழ்க்கையில அபிவிருத்தியையும் முன்னேற்றத்தையும் தராது. இறைவன் ஒருத்தன் கண்டிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறான். யாருமே பாக்குறாங்க இல்ல அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தானே இந்த மாதிரியான செயல்களை ஈடுபடுறீங்க. ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. நாளைக்கு எதுவுமே உங்களுக்கு அபிவிருத்தியையும் முன்னேற்றத்தையும் தராது. ஹலாலான சம்பாத்தியத்தை தவிர அழகான முறையில வாழுங்க, அழகான முறையில் உழைங்க, அதுதான் வெற்றியை தரும் அப்படிங்கறத சொல்லிக் கொள்றேன். ஸோ கண்டிப்பாக நம்ம அனைவரும் இதற்காக குரல் கொடுக்க வேண்டும். போதை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முற்றும் முழுதாக நம்ம இல்லாத ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட ஒரு நோக்கமாகவும் இருக்க வேண்டும். இந்த மாதிரியான விடயங்கள்ல இருந்து அல்லாஹ் தாலா நம் அனைவரையுமே பாதுகாக்கணும்.